நமக்காக வேலை செஞ்சிருக்கிறார்கள். ஏழை மக்களுக்காக, பெண்களுக்காக, இளைஞர்களுக்காக, விவசாய பெருமக்களுக்காக 10 ஆண்டு கால மோடியினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஐயா, இன்னைக்கு மோடி அவர்கள் வெற்றி பெற்று 3வது முறை ஆட்சி அமைக்கும் பொழுது எப்படி நம்ம ஊர் பகுதியினுடைய வளர்ச்சியை துரிதப்படுத்த முடியும் என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள். இன்னைக்கு உங்கள் முன்னால் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை நின்று கொண்டிருக்கின்ற கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் அனைவரும் ஏப்ரல் 19ஆம் தேதி தாமரை சின்னப்பரிசு வாக்களித்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்தி உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலை வெற்றி பெற செய்து மோடி அவருடைய கண்ணும் காதுமாக கோயம்புத்தூரை எடுத்து வைத்து உங்களுக்கு என்ன வசதிகள் தேவையோ, என்ன திட்டங்கள் தேவையோ, அடிப்படை பிரச்சனைகள் என்ன இருக்கோ அனைத்தையும் கூட சரி செய்வதற்கு என்னை பயன்படுத்திக் கொள்வீர்கள். எனக்கு சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீர்கள் என்று உறுதியாக நம்புகின்றேன். அதே நேரத்தில் பெரிய இளைஞர் படை இருக்கிறேன். ஆனா திரும்ப நான் அடுத்த 15 நாள் திரும்ப வர முடியாதுங்க ஐயா. ஏன்னா மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் கோயம்புத்தூர் முழுசா போகும். ஆனால் இளைஞர்களை நம்பிக்கிறது நான் செல்கின்றேன். ஒரு வீட்டுக்கும் இளைஞர் பெருமக்கள் வீட்டுக்கு போகணும். குறைந்தபட்சம் 3 முறை பார்த்து எதற்காக தாமரைக்கு ஓட்டளிக்க வேண்டும், அண்ணாமலை அண்ணாக்கு எதற்காக ஓட்டளிக்க வேண்டும் என்று எல்லா பெரியவர்கள் தாய்மார்கள் நீங்க ஆசீர்வாதம் கேட்கணும். தாமரைக்கு நீங்கள் ஆசீர்வாதம் கொடுத்து நீங்க ஆசீர்வாதம் கேட்டா போது நம்முடைய பெற்றோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் எல்லோரும் தாமரைக்கு இந்த முறை நீங்கள் வாக்களிக்கணும் முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால இங்க இருக்கக்கூடிய இளைஞர் படை எல்லா வீட்டுக்கும் நீங்க ஏறி இறங்கணுங்க. எல்லா மக்கள்கிட்ட போய் கேட்கணும், தாய்மார்களுடைய ஆசீர்வாதம் கேட்கணும். உச்சதான் தாய்மார்கள் பார்த்துக் கொள்வார். பொறுமையாக இருந்தவங்க அனைவருக்கும் நன்றி தெரிவித்து என் கூட நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர் வந்து கோபாலசாமி இருக்கிட்டார்கள். அவரும் வந்து தெரிவித்து ஊருடைய மூத்தவர் ஐயா, சங்கத்தில் ரொம்ப முக்கியமான ஐயா, நமக்காக பொறுமையாக 2 மணி நேரம் என்று கொண்டு இருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துவிட்டு ஊரில் பெரியவர்கள், இளைஞர்கள், பெண்கள், தாய்மார்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கோம். நன்றி, வணக்கம். பாரதானியர் புகழ்வார். அனுமதி பெறாத